அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பால் கிடைக்கல, அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா சோயாபீன் அப்படின்னு சொல்லி இதை கடைங்களெல்லாம் கிடைக்கும். இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் சோயாபீன். இதை எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஆயில் செய்வாங்க, மில்க் செய்வாங்க. ரொம்பவே ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்லா ஓவர் நைட் நான் ஊறிட்டு இருக்குது. இதை இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சாலே இதில் அந்த ஸ்கின் ரிமூவ் ஆகிடும். நம்ம இதில் எல்லாத்துலேயும் ஸ்கின் எடுத்துடலாம். இந்த மாதிரி கையில் இப்படி பிடிச்சி இப்படி தேய்ச்சோம்னா அந்த ஸ்கின் எல்லாம் வந்துடும். இதோட எல்லா ஸ்கின்னும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு பால் நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா லைட்டாக கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்கின்னை நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மேலாக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓவர் நைட் ஊற வச்சு ஸ்கின் எடுத்த சோயாபீன் 1 கப்பு இங்கே நான் வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சோயாபீன் இதில் சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நம்ம சோயாபீன் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு, ஒரு அரை கப்பு, டோட்டலாக 1.5 கப் தண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம இதை ஊற வைக்கும் போது ஒரு அரை கப் ஊற வச்சோம்னா ஓவர் நைட்டு ஊறி அது காலையில் நல்லா பெருசாகிடும். அரை கப்பு நம்ம ஊற வச்சோம்னா 1 கப் அளவுக்கு சோயாபீன் நமக்கு வந்துடும். அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியை அது மேலே போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயாபீன் அதை இதில் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அந்த மில்க் மட்டும்தான் வேணும். இது மேலே வர்றது உக்காரான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். தனியாக வச்சு அதை நம்ம நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம். இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மில்க் தனியாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வடிகட்டினதை இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஒரு தடவை அடுப்பு மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே பால் மாதிரி இருக்குது. இதோட டேஸ்ட்டும் பால் மாதிரியே இருக்கும். இதை நம்ம லைட்டாக கிளறி விட்டு கொதிக்க வைக்கலாம். இது பாருங்கள், லைட்டாக இப்போ கொதிச்சு வருது. ஒரு 2-3 கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணலாம். சோயாபீன் பார்த்திங்கன்னா ஆயில் ரெடி பண்ணுவாங்க, அதோட மில்க் ரெடி பண்ணுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் அது. நமக்கு அயன், அப்புறம் விட்டமின், நிறைய சக்திகள் அதில் கிடைக்கும். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அதோட வெயிட் லாஸ் கூட இது யூஸ் ஆகும். இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம என்ன வேணாலும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பால், ஹார்லிக்ஸு, அப்புறம் பூஸ்ட்டு அந்த மாதிரி குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் குடிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வெறும் பாலாக குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். சென்னா எடுக்கிற மாதிரி நம்ம இதை எடுத்து டோஃபு ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் செய்யலாம். இதில் எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த பால் அப்படியே குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நாம் நார்மலாக பால் வச்சு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் செய்வோமோ அதில் எல்லாமே இதை வச்சு நம்ம செய்யலாம். இதை ஒரு தடவை இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அப்படியே மூடி 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். எங்களோட இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.